கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆமென். ஆமென். கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி வாசிக்கிறத நம்ம படிக்கிறோம். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு, ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி எழுதிருக்கோம். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தையும் யார் நிறைவேற்றுறான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். ஆனா இது தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடி எழுதியிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எழுதியிருக்காது. ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மறைப்பொருளாவும் ஓமையாவும் நிறைய காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் வசனங்கள் ஜோடி இல்லாம இருக்காது, அதை போய் தேடி வாசிச்சு பாருங்கன்ற. சரி, ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகுகளுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும்ன்றதை நம்ம வாசிச்சோம் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுச்சுன்றதை பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஆமென். ஆமென். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்யறவங்கள கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீன்னு அவரை கேட்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்படி விபச்சாரம் செய்யற அந்த ஆணையும் பெண்ணையும் இருவரையும் கல்லெறிந்து கொள்ளணும்னு எழுதியிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை மட்டும்தான் கர்த்தரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எதுக்காக அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னாங்க. நீங்க யோவான் 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவரை கொலை செய்ய பார்ப்பாங்க. அப்போ அவர் எதனா நியாயப்பிரமாணத்துக்கு வியப்பமா எதனா சொன்னா அவரை கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அந்த ஸ்திரீயை மாத்திரம் இல்ல, முக்கியமா அவங்க கர்த்தரிடத்துல வந்ததே அவரை கொலை செய்யும் என்ற எண்ணத்தோட தான் அவங்க வந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதி கொண்டு வந்தார். அப்போ இது என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பொல்லாத இருதயங்களை தேவன் அறிந்திருந்தார். அவங்க நம்ம மேல குற்றம் சுமத்துறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்றத நம்முடைய கர்த்தர் அறிந்திருந்தார். நம்ம ஏற்கனவே எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டாங்க. அப்போ அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய நாமத்தை புழுதியில எழுதுறாரு. இதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இவங்க இந்த எண்ணத்துலதான் வந்தாங்க அப்படின்றத எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயே நமக்கு குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவுமாய் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய நானே அப்படின்னு சொல்லி யெகோவா தேவன் சொல்றார் இல்லையா? ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதே வசனம் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய கர்த்தர் சொல்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சபைகளுக்கு சொல்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம்.
அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். ஆமென். ஆமென். அப்போ நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்போ கர்த்தர் தான் இருதயங்களை ஆராய்கிறவர்ன்றத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விஷயத்துல நமக்கு அறிவிக்கிறார். அப்போ இவங்க பொல்லாத இருதயங்களை ஆண்டவர் அறிகிறார் இல்லையா? அவரு சத்தியத்தை சொல்றாரு, ஆனா அவங்க சத்தியத்தை விசுவாசிக்கல. அது மாறாக அவங்க என்ன பண்றாங்க? கொலை செய்ய தேடுறாங்க. யோவான் 7ஆம் அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் கொலை செய்ய வகை தேடினாங்கன்னு இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஆமென். ஆமென். நீங்க யோவான் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகும், கொலை செய்ய தேடுகிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்து நீங்க ஏன் என்னை கொலை செய்ய தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க கொலை செய்யதான் அவரை தேடுறாங்கன்றத அவங்க இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்திருந்தார். அது யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் அதை ரிப்பீட்டா திரும்பவும் சொல்றாரு. வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆமேன். ஆமேன். அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா என்னை கொலை செய்ய நீங்க தேடுகிறீங்கன்றத ஆண்டவர் அவங்க இருதயத்தில் இருக்கிறத ஓப்பனா அவங்களுக்கு தெரிவிக்கிறார் இல்லையா? திரும்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 40ல இருந்து 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஆமென். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தெரியும். அதாவது சத்தியத்தை சொல்றாரு, அவங்க சத்தியத்தை என்ன பண்ணல? விசுவாசிக்கவில்லை. மாறாக என்ன பண்றாங்க? சத்தியம் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடினாங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியை செய்கிறீங்க. அப்ப அவங்க பிதா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதனா இருக்கான். அவன் எப்படி கொலைகாரனா இருந்தானோ, ஆபேல கொலை செய்ய காயினை தூண்டுனானோ, அதே போல அவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் சத்தியத்தை சொன்ன என்ன கொலை செய்ய தேடுகிறீங்கன்றார். நீங்க யோவான் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாத்தீங்கன்னா எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா, அவரை கல்லெறியத்துக்கு கல் எடுப்பாங்க, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார், மறைந்து போனார்னு. அப்போ அவரை கொலை செய்யறதுக்கு தான் இதை தேடுறாங்க, இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்றத ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னாங்க. இயேசுவை குனிந்து விரலினால் தரையில எழுதினார்னா, ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகுகிற யாருடைய நாமமும் புழுதியில் எழுதப்படும் சொல்லி எரேமியா தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள் வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப ஜீவ தண்ணீர் ஆகிய கர்த்தரை அவங்க விட்டு விலகினதுனாலதான், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால்தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா அவருடைய நாமத்தை புழுதியில் எழுதினார். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? தாம் விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால்தான் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஆவி நமக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு யார் நமக்குள்ள இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை சோதித்து பாருங்கள்னு பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதோ உலகத்தின் முடிவு நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். எங்க 2 அல்ல 3 பேர் கூடியிருக்கிறோ மத்தியில நான் வாசம் பண்ணுவேன். அப்போ 2ஆம் மனிதன் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு சொல்லி எழுது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு நிறைய ஆண்டவர் ஒன்காடு மூலமா நம்மளுக்கு வசனங்களை நானே அவர் என்பதை நமக்கு அநேக வசனம் மூலமா நமக்கு புரிய வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட
கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அவருடைய நாமத்தை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா புழுதியில எழுதினாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆமேன். ஆமேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. அப்போ சத்தியத்தை அறிஞ்சா என்ன ஆகும்? சத்தியத்தை அறிஞ்சுன்னா சத்தியம் நம்மளை விடுதலாக்கும். ஆனா அவங்க சத்தியத்தை சொல்லியும் அவங்க என்ன பண்ணல? அவரை விசுவாசிக்கலன்றதை நம்ம பாக்குறோம். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கலாம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு என்ன பண்றான்னா செவி கொடுக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடுக்க மாட்டீங்க. அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் நீங்க உண்டாயிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தை அவங்க கீழ்ப்படியும் இல்ல, கேட்கறதுக்கும் மனதும் இல்ல, மாறாக அவரை கொலை செய்ய பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்னு எழுதிருக்கு. இப்ப விசுவாசிக்கலன்னா என்ன ஆகும்? விசுவாசியாதவன் எவனோ தேவனுடைய குமாரன் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குள்ளாரும்படி ஆயிற்று. ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது கூட பிளாத் என்ன கேட்பாரு, உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமான் போது இந்த யூதர்கள் தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏரோது தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஏரோத ராஜாவை ஏற்றுக்கொள்வது கூட அவங்களுக்கு இருதயம் இருக்குது. ஆனா நம்முடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு இருதயம் இல்லை இல்லையா? அவர்கள் என்ன பண்ணாங்க? நம்முடைய கர்த்தரை மாறாக சிலுவையில அவரை ஒப்பு கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும்ன்ற தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறுச்சு. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் அன்னைக்கு நிறைவேறுச்சு. யோவான் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நமக்காக மனிதனாக இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதை அநேக உவமைகள் மூலமா வசனங்கள் மூலமா அவங்களுக்கு வெளிப்படுத்தியும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதனால, அவங்க சத்தியத்தை அறியறதுக்கு மனதில்லாதனால, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டதுனால அந்த வசனம் என்ன பண்ணலாம், அவங்களுக்குள்ள கிரியை செய்யல. இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்களேன். உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தமாக என்ன சொல்றாருன்னா, என்னை அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறியாதிருக்கிறதுனால் என் பிதாவை என்ன பண்றீங்க? நீங்க அறிய மாட்டீங்கன்றாரு. இதே யோவான் 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமென். ஆமென். இப்போ பிதா எங்கே, உங்களுடைய பிதா எங்கேன்னு கேட்கிற கேள்விக்குதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு கேட்ட கேள்விக்கு 54வது வசனத்துல சொல்றாரு, என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் என்ன பண்றீங்க சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதே கேள்விய அவங்க சீஷர்கிட்ட கேட்பாரு. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரத்துல, யோவான் 8ஆம் அதிகாரத்துல என்ன கேள்விய அந்த யூதர்கள்கிட்டயும் பரிசேயர்கிட்டயும் பதில் சொன்னாரோ, கேள்வி கேட்டாரோ, அதே கேள்விய அவங்க சீஷர்கிட்டையும் கேட்கிறாரு. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உடனே பிலிப்பு என்ன சொல்றாரு?
ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும்னு அவர் சொல்லும் போது அதுக்கு இயேசப்பா சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன் கூட இருந்தேனே, நீ உன்னை என்ன அறியலையா? ஏன்னா வசனம் என்ன சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திரு. அதுதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை தான். நான் தான் பிதான்றதை அங்க சொல்றாரு. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை புரிந்து கொள்கிறதுக்கு தேவனுடைய ஆவி இன்னும் அவன் பெறாம. யோவான் 10ஆம் அதிகாரம் 30-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரிகை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஆமேன். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க யூதருங்க, திரும்ப அவன் மேல கல்லெறிறதுக்கு கல்லுல எடுக்கிறாங்க. ஏசு அவகிட்ட கேட்கிறாரு, நான் உங்களுக்கு அநேக நற்கிரிகளை செஞ்சேனப்பா, எந்த நற்கிரியை நிமித்தம் என் மேல கல்லெறிறீங்க அப்படிங்கும்போது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தமாக, நற்கிரி நிமித்தம் நாங்க உன் மேல கல்லெறியில, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று நீ சொன்னபடினால் தேவதூஷணம் சொல்லியிருக்க. அப்ப அங்க தன்னை தேவன் தான் சொல்றாரு இல்லையா? நம்ம ஏற்கனவே யோவான் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவங்க கேட்கிற கேள்வி என்னது? 19வது வசனத்துல, உம்முடைய பிதா எங்கே என்றார். அப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அப்போ நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால்னா, நான் தான் பிதா என்பதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அவர் யாரை பத்தி பேசினான்னு அவங்க புரிஞ்சுக்கலையா? வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமென். அப்போ பிதாவை குறித்து அவர் பேசினார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார். நானே அவர், உன் பிதா எங்கன்னு கேக்குறாங்க. நான் தான் அவர்ன்றத இங்க பதில் சொல்றாரு. நான் தான் பிதா என்பதை நீங்க அறியல, உங்க பாவங்கனாலே சாவிங்கனாரு. இதே கேள்வியை தான் அவங்க சீஷர்கிட்ட சொல்றாரு. அப்போ பிதாவை காண்பின்னு சொல்லும் போது, என்னை கண்டவன் பிதாவை. அப்போ நானே சர்வ வல்லமுள்ள கர்த்தர்னு சொல்றாரு. நமக்கு 2-3 கர்த்தர்லாம் இருக்க முடியாது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென். ஆமென். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்துனா, ஏசப்பா தான் தெய்வம்ன்றத நம்ம விசுவாசிக்கணும். உணர்ந்து அறிந்து வேத வசனங்களை தேடி பாருங்க. அதுல நித்திய ஜீவன் என்று ஒன்று என்று அறிந்திருக்கிறீங்களே, அது என்னை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம கர்த்தர் சொல்றாரு. அப்போ எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்ல, எனக்கு பின் இருப்பதும் இல்லைன்றது. இன்னைக்கு இந்த கல்லர்கள் எப்படி போதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 தேவன் இருக்கிறாங்க, ஆனா ஒன்றாக. ஏன் ஒன்றாகிற ஒரே தேவன் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? 3 பேரு. அவங்களோட உபதேசம் பாருங்க, இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை. ஆனா 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்காக நீங்கள் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாவும் சாட்சியாவும் இருக்கிறீங்க. எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் கிடையாது, எனக்கு பின் இருப்பதும் கிடையாது. யூதர்களுக்கு எல்லாம் தேவன் ஒருவர் தான். அதே தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறதுக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். அப்ப மட்டும் எப்படி 3 தேவனானாங்க? இந்த கல்லர்களுக்கு நம்ம வசனத்தை எடுத்து சொல்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்ததுமான ரகசியமான தேவ நாணத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. யார சிலுவையில் அறிந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது? மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்தாங்கன்னு சொல்லி எழுதி. போய் பழைய ஏற்பாட்டுல போய் தேடி பார்க்க சொல்லுங்க. சங்கீதத்துல யார் மகிமையின் கர்த்தர்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். யெகோவா தேவனே மகிமையின் கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. தேவன் தான் நமக்காக மனிதனா பிறந்தார். தேவ குமாரன் நமக்காக மனிதனா வரல. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது.
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமேன். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவங்களுக்கு எத்தனை தேவன் இருக்கும்? ஒரே தேவன். ஏசாயா 9 வசனத்தின்படி கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நித்திய பிதான்னு சொல்லி எழுதியிருக்கு. சர்வ வல்லம் உள்ள தேவன் சொல்லி எழுதியிருக்கு. நமக்கு 2 தேவன் 3 தேவன் இருக்க முடியுமா? வேதம் அப்படி நமக்கு கத்துக் கொடுக்குதா? பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க, எபிரேயர்ல வாசிச்சீங்கன்னா, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவர்னா யாரு? பிதாவும். நம்மள பிள்ளைகள்னு சொல்றாருன்னா சொல்றது யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும் இல்லையா? அவர்களை போல அவரும் மாம்சத்தும் ரத்தத்தை உடையவரான. பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை இருக்கிறதுனால பிதாவாகிய தேவனும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரான. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. அதே கர்த்தர் பாத்தீங்கன்னா தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஒரு ரூபமாய், ஒரு மனித ரூபத்துல அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அதனாலதான் எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி தேவன் எப்படி இருந்தாரு? ஆவியா இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக சிலுவையின் பாடுகளை சகித்தார். ஏன்னா ரத்தம் சிந்தல் இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார். எதுக்காக? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4-5 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஆமென். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளினா என்னன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறது தான் சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ நம்மளுக்கு எத்தனை கர்த்தர் இருக்கிறாங்க? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்ன்னு தான் போதிக்கணும், தேவன் நம்ம போதிக்கணும். இதுதான் சத்தியம். இதற்கு முன்னாடி அப்போஸ்தலர்களும் பவுலும் எல்லாருமே எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதினாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை தேவன் சொல்லிதான் எழுதினாங்க. அதெல்லாம் நம்ம வாசிக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை இல்லையா? வாசிக்கலாம். யோவான் 8:43 வசனம் வாசிக்கலாம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? ஆமென். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதனால தானே. இன்னைக்கு அநேகர் கிட்ட போய் நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் மனுஷனா நமக்காக இறங்கி வந்தார். இத போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அநேகர் இருள் அடைறாங்க. அப்போ பிதாவை நம்ம மறுதளிக்கிறோமா? பிதாவை உடையவன் குமாரனை உடையவன் அல்ல, குமாரனை உடையவனை பிதாவை உடையவன் சொல்லி எழுதி. நாங்க பிதா இல்லைன்னு சொல்ல, பிதாவாகிய தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்ல, இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். சரி, இப்படி கேட்க மனது இல்லைன்னா என்ன செய்வார்? அன்னைக்கு அவங்களோட நாமங்கள்ல புழுதில எழுதினார் இல்லையா? இன்னைக்கு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இன்னைக்கு அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கல, மனது இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்ன்றத பாருங்க. ரோமர் 1:28 வசனம் வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். ஆண்டவர் சொல்றாரு, என் உபதேசத்தை கேட்க ஏன் உங்களுக்கு மனதில்லை? நான் வசனத்தை ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு உபதேசத்தை கேட்கறதுக்கு மனதில்லைப்பா அப்படின்றாரு. அப்படி மனதில்லைன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லைன்னா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். ரோமர் 1:23-25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம்
அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். ஆமென். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை என்ன பண்ணாங்கன்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாக்கி சிலை வழிபாடு செய்யறாங்க. அப்படி ஏன் செய்யறாங்கன்னா, தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றான், அவங்க சரீரங்களை அவமானப்படுத்துறதுக்கு அப்படிப்பட்டவங்களை தேவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்றது நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவன் ஆவியா இருக்கிறாரு, தேவன் ஒருவர்னு இருக்குது, இந்த திருத்துவம் இதெல்லாம் விக்கிர ஆராதனை. சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தாங்க. இவரே என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலானது. இது எப்போ நடந்தது? வனாந்தரத்திலையும் அதுதான் நடந்தது. எரேமியா 17ஆம் அதிகாரம் நீங்க படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா, அவர்கள் சிலை வழிபாடு பண்ணதுனாலதான் எரேமியா சொல்றாரு, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போடினபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் சொல்லியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க பாக்குறோம், அவங்க சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தாங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி எழுதி. இப்போ யார் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இப்ப யார் அங்க சர்வ வல்லமை உள்ள தேவன்? சர்வத்திற்கும் மேலான தேவன். அவருக்கு மேல யாரும் தேவன்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட மகா தேவன் தான் உங்க மீது கொண்டும் என் மீதும் கொண்ட அன்பின் நிமித்தம் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்ட. ஆனா அவருடைய சத்திய வசனங்களை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாதனாலதான் கர்த்தர் அவருடைய நாமங்களை புழுதில் எழுதினார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். இன்னைக்கு போய் நம்ம சத்தியம் சொல்றோம். யார் சத்தியம்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லவர்னு சொல்றோம். ஆனா அவங்க சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் என்ன நடக்குமா, அவங்க பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். ஏன்னா அவங்க சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். ஒரு சத்தியத்தை சொல்றோம், அதை ஆராய்ந்து சோதித்து பார்க்காம கீழ்ப்படியாம தம்முடைய இருதயத்தின் மேட்டுமையினால எப்படி அன்னைக்கு யூதர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ தள்ளினாங்களோ, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டிருக்காங்க. இயேசப்பா தான் எங்களுக்கு தெய்வம். அவங்க தாங்கள் வாயினால இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அறிக்கை பண்றாங்க. ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்தீங்களா நீங்க கேட்டு பாருங்க. அந்த நாமத்துக்கு அவ்வளவா எதிர்த்து நிக்கிறது உங்களால பார்க்கும். அப்படி அவரோட நாமத்தை விசுவாசிக்காம அவர் நாமத்துக்கு எதிர்த்து நிற்கிற யாவருடைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து ஆண்டவர் திருக்கி போடுவோம். ஏன்னா அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு ரட்சிக்கப்பு கிடையாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் எழுதிருக்கு. அப்போ நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அப்போ அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்தாங்க இல்லையா. சிலுவையில கொலை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். ஏன்னா பிளாத் அவரை விடுதலை பண்ணணும்னு இருந்து கூட மனதா இருந்து கூட அவங்க பரபாச விடுதலை பண்ணுங்க அவரை கொலை செய்யுன்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் தான். விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நம்ம விசுவாசிக்கலன்னா அன்னைக்கு எப்படி அந்த யூதர்கள் தப்பு பண்ணாங்களோ அறியாம அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தர் அவங்க சிலுவையில் அறிஞ்சிருக்குமா. இன்னைக்கு அநேக இயேசுவை வேறொருவர்னு சொன்னா அது சிலை வழிபாடு, அது விக்கிர ஆராதனை, அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். பைபிள் தெளிவா சொல்லுது வசனம், நானே அவர். நீங்க போய் தேடி பாருங்க, நானே அவர்ன்றதை போட்டு பாருங்க, எத்தனை வசனங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை இல்லையா. அப்படி மனதில்லாதவருடைய நாமத்தை அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாம கடினம் உள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகம் திருக்கி கொடுக்கும். வாசிக்கலாம்
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமேன். ஆமேன். நியாயப்பிரமாணத்தாகிலும் தீர்க்க தரிசனங்களாகிலும் அழிக்கிறதுக்கு வரலப்பா, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அதனால எரேமியா தீர்க்க தரிசனங்கள்லாம் அவர் நிறைவேற்றினாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ விபச்சார ஸ்திரியை அவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இது கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை எழுதிருக்குதே, அப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றலையா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா, ஜீசஸ் சொல்லுவாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ விபச்சாரம் பாவம் தான் சொல்ற, நீ செய்யணும்னு இல்ல, ஒரு கண்ணுல ஒரு இச்சையோட பார்வையிலே நீ ஒரு ஸ்திரீயை நீ அப்படி பார்த்தாலே விபச்சாரம் நடந்தாயிற்றுன்னு சொல்ற. இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறாரு. ஆனா நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி இருவரும் கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்களை மட்டும் கொண்டு அந்த ஆணை விட்டுட்டு அந்த பெண்ணை மட்டும் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய வாயினால எதனா குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட இருதயத்தின் என்னமா இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை எப்படி என்ன பண்றாருன்னா, தம்முடைய வாயினால் சொல்றாரு, தம்முடைய கரங்களால் நிறைவேற்றாரு. வாசிக்கலாம், யோவான் 5ஆம் அதிகாரம் 36 39 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும் படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியையை பிதா என்னை அனுப்பினார் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும். அப்போ இதை பார்க்கும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா, எழுத்தா படிக்கிறாங்க. எழுத்து கொள்ளும், ஆவியை உயிர்ப்பிக்கும். ஆவிக்குரியதோட நாங்க என்ன பண்றோம், சம்பந்தப்படுத்தி பாக்குறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ளான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பிதா அவருக்கு என்ன போதிச்சாரோ அதுதான் ஆண்டவர் செஞ்சாரான்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனங்கள் என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நிறைவேற்றினார். ஒரு கழுதை குட்டின் மேலதான் கர்த்தர் வருவார், நம்முடைய ராஜா வருவார்னு சொன்னதுனாலதான் அவர் கழுதை குட்டின் மேல ஏறி வந்தார். நீங்க எல்லா வசனங்களும் பாத்தீங்கன்னா, அவர் சுயமா நான் செய்யல, இதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதான் செய்யறேன். அவர் நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால், அப்ப அந்த வசனங்களை நீங்க விசுவாசிச்சிருந்தீங்கன்னா அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அவரை விசுவாசிக்காதனா அந்த வசனம் என்ன பண்ணல, அவங்களுக்கு தரித்திருக்கிறதும் இல்லை, அது அவங்க இருதயங்கள்ல தோணவே இல்லை. இது பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்குது, இதுதான் இவர் செய்யறாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றாருன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. சிலுவையின் மரணம் கூட ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல பகிரங்கமா எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் இன்று வரைக்கும் சில பேரோட இருதயங்கள் கடினப்பட்டுதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கும் அநேக யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, ஆனா நிச்சயமா எல்லோரும் அவரை விசுவாசிப்பாங்க. அவர்களை ரட்சிக்க கர்த்தர் வருவார், அவர்களை கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்க. வேத வாக்கியங்களை போய் ஆராய்ந்து பாருங்கன்றாரு. இந்த தடவை ஓப்பனா சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. அப்ப வேத வாக்கியன்றது என்னது, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இல்லையா? அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. நீங்க போய் பாருங்க, நான் பழைய ஏற்பாடுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை தான் நான் நிறைவேற்றி கொண்டு வருகிறேன்னு சொல்றேன். அதே போல அந்த ஸ்திரீயை கொண்டு வரும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணுங்க, முதல்ல அவன் மேல கல்லெறிங்கன்னு சொல்றாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாரு, நிறைவேற்றாரு. அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியல, எல்லாரும் பாவிகளா இருந்ததுனால எல்லாரும் கல்ல போட்டுறாங்க, அவங்க மனசாட்சியில் குத்தப்பட்டாங்கன்னு எழுதிருக்கு. நீங்க அதே யோவான் 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யாரால சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. அப்போ அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். ஏன் ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்க்கல? வாசிக்கலாம், யோவான் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஆமென். ஆமென். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கிறீங்க, நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஏன்னா கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதுக்காக முதல் வருகையில வரல. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது.
அவர்களில் பிரதான பாவினான். அப்போ பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்முடைய தேவன் மனிதனாக இறங்குவார். ஏன்னா ரத்தம் சிந்து இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதற்காக பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவராக நம்மை ரட்சிக்கணும்ன்றது தான் வந்தார். பிணையாளிக்கு தான் வைத்தியர் தேவை. நான் பாவிகளை மனம் திரும்புறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் எதற்காக அனுப்பினாராம்? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பி. அப்போ உங்களை என்னையும் மீட்கிறதுக்காக தான் அவர் முதல் வருகையில வந்தார். அதனாலதான் அவங்க கிட்ட சொல்றாரு யோவான் 8ஆம் அதிகாரத்துல, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்லும் போது, நாங்க அபிரகாமோட குமாரங்கள், நாங்க யாருக்கும் அடிமை ஆகிறது இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுகின்றாங்க. ஆனா அவங்களுக்கோ மனதில்லை. அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரி. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல அவர் ரத்தம் சிந்ததுனாலதான், அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனாலதான் அவர் நாமத்தை நம்ம விசுவசிக்கும் போது நம்ம எல்லாருமே பரிசுத்தமாகும். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாகும். அப்போ கர்த்தர் சிலுவையின் மரணத்துல நம்மை பரிசுத்தப்படுத்தினார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கலன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறதுனா என்ன? அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, 2-3 சாட்சிகளால நிலவரப்படணும் இல்லையா? எப்படி அவங்களை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எழுதிருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தான் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. ஆமென். நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருவன் மேல் ஒருவன் குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினா என்ன பண்ணுமா? வழக்காடுறதுக்கு முதல்ல அக்காலத்துல இருக்கும் ஆசாரியர்கிட்ட முதல்ல கூட்டு போகணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுமா? நியாயாதிபதிகளுக்கு முன்பாக நிற்கணும் இல்லையா? சரி, ஜீசஸ் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி அங்க யார்கிட்ட கொண்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்களும் மூப்பரும் சங்கத்தார்கிட்ட தான் கொண்டு போறாங்க இல்லையா? அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சிலுவையின் மரணத்தை அவங்க நியாய தீர்த்த விதத்தையும் எப்படின்றத மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59 61 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஆமென். ஆமென். ஒருவன் மேல் ஒருவன் குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் எழுமுனா வழக்காடும்படி கர்த்தருடைய சந்நிதத்துல ஆசாரியங்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். இங்க பொய் சாட்சிக்கு தேர்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி. எதனால? பொறாமையினாலதான். அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடுறாங்க. ஆனா பொய் சாட்சி ஒன்னும் அவங்களுக்கு அகப்படலை. பொய் சாட்சி சொல்லியும் அவங்களால அதை கொலை செய்யற அளவுக்கான தண்டனையை அவங்களால கொடுக்க முடியல. கடைசியில 2 பொய் சாட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 62 66 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு,
இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். ஆமேன். ஆமென். அந்த பொய் சாட்சி சொல்லும் போது அது மரணத்துக்கு பாத்திரம் இல்லாதனால அப்போ பிரதான ஆசிரியர் என்ன பண்றாங்க, எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக இத்தனை சாட்சி சொல்றாங்களே, நீ இதை குறித்து ஒன்று சொல்றது இல்லையா? நம்ம ஆண்டவர் பேசாம இருந்தார். ஏன்னா அது வாய்த்திரவாத ஆடை போல இருப்பார் என்று தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனம் அங்கேயும் நிறைவேற்றாரு. சிலுவையின் மரணத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் எல்லாமே, வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனம். அப்போ பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்பதை எங்களுக்கு சொல்லு, ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னையும், அப்ப கர்த்தர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்னபடி நான் அவர்தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது பிரதான ஆசாரியர் என்ன பண்றான், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சி நமக்கு என்ன வேண்டியது இருக்குது? உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம எதற்கு இப்படி பேசுனாங்களே, உங்களுக்கு எப்படி தோணுது? போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறாங்க. அவங்க எதற்காக அவரை வகை தேடினாங்களோ அதுக்கு காரணம் கிடைச்சிச்சு. உடனே என்ன பண்றாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பொய் சாட்சிக்காரனாவது ஒருத்த மேல குற்றம் சாட்டினா முதல்ல அங்க இருக்கிற ஆசாரியர்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நியாயாதிபதிகளுக்கிட்ட முன்னாடி நிறுத்தணும் இல்லையா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாமுவேல் அது மாதிரி நியாயாதிபதிகள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சாமுவேல் அவங்க கேட்கும் போது என்ன சொல்றாரு, இது தகாதவைகளா இருக்குது, கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தோம், நீங்க ஏன் மனுஷனை ராஜாவா கேட்கறீங்க அப்படின்னும் போது சாமுவேல் வந்து கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் சொல்லுவாரு, அவங்க உன்னை தள்ளப்பா, நான் தான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளினாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அவங்களுக்கு நியாயாதிபதி யாருமே இல்லை. அவங்களுக்கு நியாயாதிபதியா அந்த காலத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாத்து, ரோமர்கள் தான் அவங்களை ஆட்சி செஞ்சாங்க. பிளாத்து தான் நியாயாதிபதியா இருந்தார். நீ வேணா வசனம் வாசிக்கும் போது பாருங்க, அவன் நியாய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதுன்னு எழுதியிருக்கும். அப்போ நியாய சிங்காசனத்தை யார் உட்கார்ந்துருந்தான்னு பாத்தீங்கன்னா பிளாத்து, அவன் தான் அந்த நியாயாதிபதியா இருந்தான். சரி, அப்போ யோவான் அவங்களுக்கு என்ன, ஏற்கனவே ஆலோசனை சங்க பிரதான ஆசாரிகிட்ட மூப்பர்கிட்ட சங்கத்துக்கிட்டே கொண்டு போயிட்டு குற்றவாளி நியாயம் திருத்துட்டாங்க. அடுத்தது எங்க கொண்டு போகணும், நியாயாதிபதி கிட்ட. அதனாலதான் பிளாத்து கிட்ட கொண்டு போறாங்க. வாசிக்கலாம், யோவான் 18ஆம் அதிகாரம் 29 to 31 வசனம் வரைக்கும் வாசிக்கும். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். ஆமென். பிளாத்து கிட்ட என்ன பண்றாங்க, நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பிளாத்து விசாரிக்கும் போது, இவன் மேல ஒரு குற்றமும் இல்லையே, நீங்க எதுக்கு அவரை கொண்டு வந்தீங்கன்னா, அவன் குற்றம் செய்யலைன்னா நான் ஏன் உங்ககிட்ட அவரை கொண்டு வர போறோம் அப்படின்போது பிளாத்து என்ன சொல்றாரு, அவரை நோக்கி, அப்பனா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த நியாய பிரமாணத்தை நீங்களே நியாயம் தீர்த்துங்க அப்படின்னும் போது அதற்கு யூதர்கள் சொல்றது கவனிச்சு பாருங்க, ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நியாயாதிபதி கிட்ட தான் கொண்டு போகணும்னு அவங்களுக்கு நியாய பிரமாணத்துல இருக்குது இல்லையா? தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 6 to 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். ஆமென். என்ன பண்றாரு, அவர் விடுதலாக்க பாக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு குற்றமும் காண முடியல. அப்போ திரும்ப என்ன பண்றாங்க, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி ஓயாம சொல்லி கொண்டிருக்கும் போது, அப்போ பிலாத்து என்ன சொல்றாரு, அவர்கிட்ட ஒரு குற்றமும் காணுமே அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாய பிரமாணம் அவன் சாக வேண்டும். தேவனுடைய குமாரன் சொன்னா ஏன் சாகணும்? தேவன் தான் கிறிஸ்துவாய் வருவார்ன்றது அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் நல்லாவே தெரியும். தேவன் தான் அவரோட குமாரனாக வருவார்ன்றது தெரியும். கிறிஸ்து தேவன்றது அறியும். அதனால்தான் ஒரு இடத்துல கேட்பாரு, நீங்க கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு. தாவீதோட குமாரன் அவங்க சொல்லுவாங்க. அப்போ தாவீது பரிசுத்த ஆவியினால அவரை கர்த்தர் என்று சொல்லி இருக்கும் போது அவருக்கு எப்படி ஒரு குமாரனா இருக்கும்? அப்படி கேட்கும்போது அவங்களால வாயடிச்சு போறாங்க இல்லையா? அப்போ
தேவன் தான் மனுஷனா வந்திருக்கிறாரு, நான் தேவன் அதை சொன்னதுனாலதான் அவங்க தேவ தூஷணம் சொன்னாங்க இல்லையா, அவங்க நீ மனுஷனா இருக்க உங்க நீ தேவன் என்று சொன்னபடிதான். அப்போ தன்னை தேவன் அவங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடி நான் தேவகுமாரன் சொன்னாரு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னபடினால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி சாகவே. ஏன்னா அவங்கள என்ன நினைச்சிருந்தாங்கன்னா பரலோகத்துல இருந்து வானத்துல இருந்து இறங்கி வருவாரு அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா கர்த்தர் மனிதனாக இறங்கி வந்து அவங்களை ரட்சிப்பார் அப்படின்றது அவங்க அறியாதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெத்லகேம்ல தானே பிறந்து வரணும் மனுஷனா இருந்தா கூட. ஆனா இவர் எங்க இருந்து வந்தாரு? இவர் பெத்லகேம்ல இருந்து பிறக்கலையே, நாசரேத்து என்று அழைப்பட்ட நாசரேத்து இந்த ஊர்ல இருந்து வந்தாரு, நசரேயன்னு சொல்லி தானே அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களால அவங்க இடல் அடைந்ததுனால அவர் விசுவாசிக்க அவங்களுக்கு இருதயம் இல்லை. அவங்க விசுவாசிக்க இருதயம் இல்லாதனால அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆமேன். ஆமேன். பிலாத்து அவர்கிட்ட ஒரு குற்றமும் பார்க்கல இல்லையா, அவர் எப்படியோ விடுதலை பண்றதுக்கு வகை தெரிகிறார். அப்ப கேட்கிற, நீ என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா? உன்னை விடுதலை பண்ணுவோம், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். இயேசுவாதுக்கு பிரதிவிதமா என்ன சொல்றாருன்னா, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காதுன்றார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி அவர் மறிக்கணும்ன்றது தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. அதனால்தான் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு என்ன பண்ணாருன்னா தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எழுதி. சரி, இப்போ இதுல என்ன, இந்த வசனத்துல நிறைய பேர் என்ன ஐடியல் அடைகிறாங்கன்னா, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் அவர்தான், அது மட்டும் கிடையாது, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் சொன்னீங்க. பாத்தீங்களா, ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் உடைய குமாரன் தான் இவரு, ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் வேற. அதே போல சர்வ வல்லவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல இவர் என்ன பண்றாரு, வலது பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு, பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு, இடது பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 3 பேரு அந்த உருவ படம் அப்படின்னு சொல்லி தேவ தூஷணத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனான்னு கேட்டாங்க இல்லையா. ஆமா, நான் அவர் தானாரு. அப்ப ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் யாருன்னு நம்ம தேடி பார்க்கணும் இல்லையா. வாசிக்கலாம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல தேறி இருந்தவரு, அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்றாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்றார். அப்போ கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமா இருக்கிறார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல எழுதிருக்கு. யோவான் என்ன சொல்றாரு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். சரி, சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வலது பக்கத்துல வீட்டிருப்பார் இல்லையா. அப்ப சர்வ வல்லம் உள்ள தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாசிக்கலாம், யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமென். அப்போ சர்வ வல்லம் உள்ள தேவன் யாரு, யெகோவான்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. ஏன்னா ஆபிரகாமுக்கு யெகோவான்ற நாமம் அறியப்படல, நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் என்னும் நாமத்தினால்தான் அவங்களுக்கு அறியப்பட்டேன். மோசே கிட்டதான் நான் யெகோவான்னு சொல்றாரு இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கு. இருக்கிறவரும் ஆனா சொல்ற, எங்க 2 இல்ல 3 பேர் கூடி இருக்கிறீங்களோ மத்தியில நான் வாசமா இருக்கு. இதோ உலகத்தின் முடிவு நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இருந்தவரும் வருகிறவர், யார் வரப்போறா, யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக. அவரை சர்வ வல்லமுள்ள கர்த்தர்னு சொல்லி திருவுளம் பற்றுது. ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க, தன்னை தேவன் இயேசு கிறிஸ்து எங்கன்னா சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு வசனம் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை தேவனை. இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனங்களை எடுத்து காட்டினா ஒரு நாள் பத்தாது, அத்தனை வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றுதான் அறிக்கிறது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரே தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார்ன்றதை நம்ம அறிந்திருக்கோம். இன்னைக்கு யுத்தங்களின் செய்திகளையும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதுன்றதை நம்ம அறிந்திருக்கோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்தோம், புத்தி உள்ள சிந்தைகளா இருங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, உண்மை எதுவோ, இதையே சிந்தித்து கொண்டிருங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டிருங்க. ஜபத்துல உறுதியா தரித்திருங்க அப்படின்றத நம்ம வாசிச்சோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன்றதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் அதை விசுவாசிச்சு ஜீசஸ் நேம்ல ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். இன்னும் எத்தனை பேரு இயேசு கிறிஸ்துவை தரிக்காம இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு எழுதி. வரப்போகிற 3ஆம் உலகப் போர்ல நம்மளை காக்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம காக்கப்படுவோம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறதுனா என்ன? அப்ப ஞானஸ்தானம்னா என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. ஆமென். அப்போ ஞானஸ்தானன்றது நம்மை ரட்சிக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்க, பேழையில அந்த 8 பேரை காப்பாத்தி மீதி ஜலப்பிரளயத்துல அழிக்கிறாரு. அப்போ அந்த பேழை மூலமா அவங்களை காப்பாத்துறத ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடு இருக்கிறார்ல, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். அதே போல செங்கடலை பிரிச்சு அந்த ஜனங்களை கொண்டு போறாரு. பின்னாடி தொடர்ந்து வந்த எகிப்தியரை ஒரு திரியை அணைப்பது போல அணைத்து போட்டார்னு சொல்லி வேதத்துல எழுதி. அது எதற்கு ஒப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே மோசை மூலமா ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ரட்சித்தார். துன்மார்க்கனை அழித்து நீதிமான்களை ரட்சித்தார்ன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ வரப்போகிற நம்முடைய கர்த்தர் எதுக்கு வர்றாருன்னா, நம்மை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத யாவரையும் வெட்டி போட வருகிறார். அன்னைக்கு தன்னை ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. இன்னைக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களின் துன்மார்களையும் சங்கரித்து போடுறதுக்கு தான் கர்த்தருடைய கோபத்தின் நாள்ல வர. அப்போ அப்படிப்பட்ட அவருடைய கோபத்துக்கு முன்னாடி அவருக்கு நம்ம நிக்கணும்னா ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கும். அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். இன்னும் எத்தனை பேர் நம்ம வீட்டுல இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்க? இன்னும் எத்தனை பேர் இன்னும் விசுவாசத்துல குறைபாடா இருக்கிறாங்க? அப்போ காலம் சமீபமா இருக்குது, காலம் குறைவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? புறப்பட்டு போனோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திரும்பி எடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அநேக சகோதரர்கள் அநேக முறை இயேசு கிறிஸ்துன்ற ஒரே நாமம் தான், ஒரே ஞானஸ்தானமும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானம்னா ஒரே ஞானஸ்தானன்றது இயேசு கிறிஸ்து நாமத்துல எடுக்கிறது பேர் தான் ஒரே ஞானஸ்தானம். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் நமக்கு ரட்சிப்பு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஜெருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ பாவ மன்னிப்புக்கு நமக்கு எந்த நாமத்தினால பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது கொர்நேலியு வீட்டுல கூடியிருந்தவங்க யாவர் மேல பரிசுத்த ஆவி என்று வந்து இறங்கினார். அப்போ கொர்நேலியு கிட்ட, அந்த ஜனத்துக்கிட்ட பேதுரு சொல்றாரு, கூட இந்த விசுவாசிகளோட கூட இருக்கவங்க கிட்ட சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனம் திரும்பணும். முதல்ல மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணி நம்ம பாவங்களுக்காக துக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக தேவன் மனிதனாக இறங்கி ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிச்சு பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பி அந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவோம். அந்த வரங்கள் யாருக்கு மட்டும்? அவங்களுக்கு மட்டும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நமக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் இதுதான் வாக்குத்தத்தமா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன இருக்குன்னா இதுதான் வாக்குத்தத்தம். எல்லா சந்ததிக்கும் ஒரே நாமம் தான், அது இயேசு கிறிஸ்து நாமம் தான். அது யூதர்களா இருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருடைய நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய நாமம் தான் நம்மளுக்கு பாவங்களை கழுவனப்பது. யாரோட நாமத்தினால நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, கழுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம்.
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அம்மேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா மகா பாவிகளும் அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனரா இருந்தவங்க நம்பலாம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் வரும் வரவும் முடிவு பரியந்தம் அந்த பரிசுத்தத்துல நம்ம நிலைத்திருந்தாதான் ரட்சிப்பு நிறைவேறும். இப்போ நம்ம ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்தவங்களுக்கு பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு வேதம் சொல்லுது. இப்போ பரிசுத்தம் இல்லாதவன் எப்படி பரிசுத்தம் ஆக முடியும்? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னது? இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிப்பதே மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லி எழுதிருக்கு. சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும். சந்தோஷத்துடைய கூடிய எல்லா பொறுமையும் நீதிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறத எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் வரும் வரவும் எங்கள் ஆவி ஆத்மா பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கர்த்தத்தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. கர்த்தத்தாமே நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் தேவனே. அப்பா, நாங்க என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், இன்னும் வரப்போகிற காரியங்கள்ல எங்க மனத்தாழ்மையோடு நாங்க நடந்து கொள்ள எங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. தீமையை சகிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அப்பா, சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. சமயம் குறைவா இருக்குப்பா. இப்ப அறுவடைக்கு சமீபம் ஆயிடுச்சுப்பா காலம். ஆனா வேலையாட்களோ குறைவா இருக்கிறாங்க கர்த்தா. தேவரே, உடைய அறுவடை காலத்துல அடியன்களாகி எங்களை நினைத்தரலும் கர்த்தாவே. எங்கள் மீது இரக்கமாயிரு கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே. அப்பா, நீர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கு கர்த்தாவே. பூச்சக்கரத்தில் நீர் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்கு நாங்க உங்களுடைய வசனத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, ஜெபத்தில் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை நாங்க என்ன செய்யணும், விசுவாசிப்பதே நீங்க செய்ய வேண்டிய கிரியைன்னு சொல்லி எழுதிருக்கு கர்த்தாவே. அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கலாம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். இன்னும் தேவனை அறிகிற அறிவிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் மேன்மேலும் அவங்க வளரும்படியாகும். கிறிஸ்துக்குள் நல்ல கனி கொடுக்கும் பிள்ளைகளாக அவங்களை மாற்றலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்.